போன பாட்டுல நம்ம சிவனை தேவர்கள் விஷ்ணு பிரம்மதேவர்னு எல்லாரும் உலக நன்மைக்காக உலக சமநிலைக்காக பர்வதராஜ கிட்ட போய் சிவனே திட்டிக்கணும் அந்த மாதிரி பேசணும்னு சொல்றாங்க. நம்ம சிவனும் எனக்கு என்னோட கல்யாணத்தை விட உலக நன்மை தான் முக்கியம்னு சொல்லி நான் நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். பர்வதராஜன் சிவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்யாண சீர்வரிசை எல்லாம் எடுத்துக்கிட்டு கைலாய மலைக்கு கிளம்பிட்டு இருக்க. அடுத்து நம்ம தேவலோகத்தை இப்போ ஆட்சி செய்யற தாரகாசுரனை காட்டுறாங்க. அவன் ஜாலியா சோபமானம் குடிச்சுட்டு படுத்து கிடக்க. அப்போ தேவ சபைக்குள்ள அவனோட 3 பசங்களும் சிவனோட துறவிகளாக சிவனோட தொண்டர்களாக காவி உடையணிந்து பட்டைய போட்டுக்கிட்டு பக்கா சிவபக்தர்களாக வந்து நிக்கிறாங்க. இத பாக்குற அப்பங்கார என்னடா 3 பேரு வேஷம் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம வித்யுன் மாலிக் வேஷம் இல்லப்பா, இனிமே இதுதான் எங்களோட உண்மையான ஒரிஜினல் ரூபம்னு சொல்றேன். அடுத்து வீரமா, அப்பா நாங்க 3 பேரும் சிவனுக்கு பூஜை செஞ்சு அவரை வழிபடுவதற்காக வனப்பகுதிக்கு போக போறோம், அதுக்காக உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கத்தான் வந்திருக்கிறோம்னு சொல்றேன். இது கேக்குற தாரகாசுரன் பயங்கர டென்ஷன் ஆகி கிறுக்கு பயல்களா, நான் இங்க என்ன கவலையில இருக்கிறேன், இப்பதான் இவனுங்க சிவனை வழிபட போறாங்களா, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு என்னோட ஆணைய நிறைவேற்ற வழிய பாருங்க, இல்லைனா 3 பேரோட தலையை இங்கேயே வெட்டி போட்டுறேன் பாத்துக்கங்க அப்படின்னு கத்துறாப்ல. அதுக்கு நம்ம வித்யுன் மாலிக் உங்க ஆசை அதுதான்னா அப்படியே செய்யுங்கப்பா, உங்க கையாலேயே நாங்க உயிரை திறந்து மோட்சத்தை அடைஞ்சுக்கிறோம்னு சொல்றேன். இவங்க என்னடா கடைசியில இப்படி அநியாயத்துக்கு நல்லவங்களா மாறிட்டானுங்க. இதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகி நம்ம தாரகாசுரன் கிறுக்கு பயல்களா, அப்ப எல்லாரும் செத்து போங்கடா அப்படின்னு வித்யுன் மாலிக்கோட தலைய வெட்ட வருவான். அப்ப கரெக்டா நம்ம அசுர குருதேவ சுக்கராச்சாரியார் அங்க வர, நிறுத்து தாரகாசுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவ சபைக்குள்ள வர. தாரகாசுரனை பார்த்து கொஞ்சம் கோவத்தோட வர. இந்த பக்கம் அந்த 3 பசங்களும் குருதேவரை பார்த்தது வணக்கம் வைக்கிறாங்க, மரியாதைக்குரிய வணக்கம் வைக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம அசுர குருதேவர் கேட்டாப்ல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னோட 3 பசங்களும் இப்போ சிவனை வழிபடுறதுனால நீ என்னத்தை பெருசா இழக்க போற, ஒரு காலத்துல நீயும் அதே சிவனை தானே வழிபட்டு அவரை நோக்கி தவம் செஞ்சு வரமெல்லாம் வாங்கி வச்சிருந்த, நீ மட்டும் இல்ல உன்னையும் என்னையும் மாதிரி இருக்கிற எல்லா அசுரர்களுமே சிவனை வழிபட்டு அவரை நோக்கி தவம் செஞ்சு ஏதாவது ஒரு வரம் வாங்கிதான் ஓரளவுக்கு பெரிய ஆளாகி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி உன்னோட பசங்களை சிவ வழிபாடு செய்யறது தப்பு பண்ணக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ஒழுங்கா அவங்க செய்யணும்னு நினைக்கிற அந்த நல்ல காரியத்தை செய்ய விடுன்னு சொல்லிட்டு, டேய் பசங்களா நீங்க 3 பேரும் கிளம்புங்கடா அப்படின்னு கண் சைகையிலேயே சொல்ற. அவங்களும் குருதேவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு அந்த தேவ சபையை விட்டு கிளம்புறாங்க. என்னடா அது, எப்படி இருந்த என் பசங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தாரகாசுரன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவன் போட்ட கணக்கு தப்புன்னு அவனுக்கு தெரிய வருது. ஒருவேளை இது பூலோகத்துல மனுஷங்க தேவர்களுக்கு கொடுக்கிற அந்த ஆகுதிய நாம இப்ப எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம், அதோட விளைவா இருக்குமோ, அதனாலதான் கெட்டவனா இருந்த தன்னோட பசங்க எல்லாம் திருந்தி நல்லவங்களா ஆயிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாப்ல. நம்ம மகா விஷ்ணு கூட இத பத்தி ஏற்கனவே ஒரு எபிசோட்ல பேசியிருப்பார், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு இருப்பார். ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, இந்த பய தாரகாசுரன் தன்னை மட்டும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லாம கூட தன்னோட பிள்ளைகளையும் நீங்க ஜெபிக்கணும், பிள்ளைங்க பேரை சொல்லி அதுக்கு ஒரு நமக போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அந்த ஆவுதிகளோட விளைவுதான் இது. இப்படி எல்லாம் நடக்குது. எந்த முறையில ஆவுதிகள் கிடைக்குதோ அதே வாழ்த்து மந்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஆவுதி கிடைக்கிறவங்க மாற வாய்ப்பு இருக்குன்னு உணர்ந்து சக்ரி அப்படிங்கிற அந்த அரக்கனை கூப்பிடுறான். சக்ரி கிட்ட நீ உடனே பூலோகத்துக்கு போ, பூலோகத்துல எங்கெல்லாம் எனக்கும் என்னோட பசங்களுக்கும் மந்திரம் சொல்லி யாகம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு வா, இனிமே எங்களுக்கு யாகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இவன் தான் மந்திரம் போடுங்க, இனிமே சிவனை கும்பிடக்கூடாது என்னதான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னா இப்போ கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றானே. நாம எப்படி யோசிக்கிறோம், ஆனா சக்ரி அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம உங்க ஆணைப்படியே அசுரராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு தேவலோகத்தை விட்டு கிளம்புற. அடுத்து ஹிமாலய அரண்மனையா காட்டுறாங்க. அங்க இன்னும் சிவனுக்காக சீரெல்லாம் ரெடி ஆகிட்டு தாங்க இருக்கு. அப்ப பர்வதராஜன் மீனாவதி தேவி கிட்ட எங்க மீனா நம்ம பொண்ணு பார்வதியை காணாமே அப்படின்னு கேக்குற. அதுக்கு மீனாதேவியோ மாப்பிள்ளைக்கான சீரு பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பும் போது கல்யாண பொண்ணு அதை முன்னாடி நின்னு பார்க்க கூடாது, அதனால அப்படின்னு அந்த அம்மா சொல்ல வரும்போது என்னமா அது இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படிங்கிற மாதிரி அப்பங்காரன் கேட்க, ஆமா இதெல்லாம் மேட்டர் தான், சீர்வரிசைகளை பொண்ணு பார்க்க கூடாது அப்படிங்கிறது ஐதீகம், கல்யாண விதிகள்ல ஒண்ணு அப்படின்னு அந்த அம்மா கட்டன் ரேட்டா சொல்லுது. பர்வதராஜனும் ஓ இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாரோ நீங்க செய்யற இந்த காரியத்தை நிறுத்துங்க அப்படின்னு யாரா அது அப்படின்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா 2 வைணவ சமயத்தை சேர்ந்த பிராமணர்கள் வந்திருக்காங்க. சிவனை கும்பிடக்கூடியவர்கள் கிடையாது இவங்க, விஷ்ணுவை கும்பிடக்கூடிய பிராமணர்கள், வைணவ பிராமணர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கிறவங்க நல்லா உத்து பார்த்தா தெரியும் வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம சிவனும் நந்தியும் தான். நமக்கு தெரியும் இவங்க 2 பேரு, ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க உண்மையான ரூபம் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அப்ப அந்த பிராமணர் சிவன் அபச்சாரம் என்ன அபச்சாரம் செய்ய போயிட்டீங்கோ அப்படிங்கிற மாதிரி ராஜா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. தப்பாய் போச்சே இத நீங்க செய்யலாமோ அப்படின்னு கேட்டு உள்ள வர. கண்ணை உருட்டி முறைச்சுக்கிட்டே அரண்மனைக்குள்ள வர. உள்ள வந்த நம்ம நந்தி பிராமணரு, மகாராஜா நீங்களே ஒரு வைணவ சமயத்தை ஃபாலோ பண்றவரா இருந்துட்டு எப்படி எங்கள மாதிரியே நீங்களும் வைணவ சமயத்தை சேர்ந்தவர், விஷ்ணுவை கும்பிடுறவர், எப்படி உங்களால இப்படி ஒரு பெரிய தவறான செயலை செய்ய முடிஞ்சது? அபச்சாரங்கிறாரு அவரும். நீங்க செய்ய போற இந்த அபச்சார செயலை நிறுத்துறதுக்காகத்தான் என்னோட குருதேவர் உங்க அரண்மனைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற நம்ம சிவனை காட்டுறாப்ல. மீனாவதி தேவியோ இந்த 2 பிராமணர்களையும் பார்த்து ரொம்ப பயந்து போய், மகாராஜா யார் இவங்க 2 பேரும், வீட்டுல நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கும் போது என்னமோ பேசிட்டு இருக்காங்க, அபச்சாரம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப நம்ம நந்தி பிராமணர், என்ன ராஜா நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ளேயே புருஷன் முட்டாட்டி ஏதோ பேசிட்டே இருக்கீங்க, என் குரு உட்கார்றதுக்காக வைணவ ஆசனம் எல்லாம் ரெடி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குற. ஆசனத்துல கூட உட்கார்ற சீட்ல கூட வைணவ சீட்டுன்னு இருக்கா. நம்ம பிராமணர் ரொம்ப கோவமா
முறைக்கிறத பார்த்து அங்க சிவனுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த வேலையாட்கள் எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல இந்த பிராமணர் சிவன் கேட்ட மாதிரியே வைணவ ஆசனத்தை பர்வதராஜ ரெடி பண்ணி கொடுத்துறாரு. அந்த ஆசனத்துக்கு மேல இந்த பிராமண குரு உட்கார்ந்து இருக்கிறார். மத்தவங்க எல்லாரும் அவரை சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப பர்வதராஜன், சொல்லுங்க பிராமணரே, நான் உங்களுக்கு எப்படி சேவை செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பிராமணர் குரு, நீங்க ஒரு வைணவரா இருந்துட்டு உங்க பொண்ணோட கல்யாணத்தை அந்த சிவன் கூட செஞ்சு வைக்க போறீங்களா? இந்த கேடுகட்ட செயலை என்னால ஏத்துக்கவே முடியாது, என்னைக்கும் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு நடக்க போற இந்த கலப்பு திருமணத்தை கூடாது அப்படிங்கிற. அப்ப நம்ம பர்வதராஜன், ஆனா பிராமணரே அப்படின்னு ஏதோ சொல்ல வருவார். அப்ப நம்ம பிராமண குரு, என்ன ஆனா ஊனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு தகப்பனாவா நடந்துக்கிட்டீங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போற ஒரு வில்ல மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. போய் உங்க பொண்ணோட கல்யாணத்தை ஒண்ணுமே இல்லாத ஒரு மண்ட ஓட்ட கழுத்துல போட்டுட்டு தெரிகிற, சுடுகாட்டுல படுத்து இருக்கிற அந்த கபாலி கூடையா செஞ்சு வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இன்னும் விடல, வாய்க்கு வந்தபடி சிவனை திட்டிக்கிட்டு இருக்க. அந்த சிவனுக்கு என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன பூர்வீகம்? அவனே ஒரு அநாத பையன். நீங்க எந்த வேதங்களை கடவுளா பாக்குறீங்களோ அதே வேதத்தை கொஞ்சம் கூட மதிக்காதவன் அந்த சிவன். மறந்துடாதீங்க ராஜா, நீங்க வைணவ குலத்தை சேர்ந்தவர். ஒருவேளை நீங்க இது எல்லாத்தையும் மீறி அந்த சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்க குல மக்களே உங்களை காரி துப்புவாங்கன்னு பேசுற. இதெல்லாம் கேட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆடி போறாங்க மனுஷங்க. ஜெயாவும் விஜயாவும் உடனே இந்த விஷயத்தை பார்வதி கிட்ட சொல்லணுமே அங்க இருந்து வந்துடுறாங்க. பார்வதி தேவியோ நடக்கிற எதை பத்தியுமே தெரியாம ஜாலியா அவங்க ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் போய் பார்வதி பார்வதி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட ஓடுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்கன்னு இந்த அம்மா கேட்க, அரசவைக்கு ஒரு பிராமணர் வந்திருக்கிறார். அவர் உனக்கும் சிவனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க கூடாது அப்படின்னு உங்க அப்பா கிட்டயே கட் அண்ட் ரைட்டா பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இது என்னடா புது பிரச்சனையா இருக்கேன்னு 2 செகண்ட் வருத்தப்பட்டுக்கிட்டே யோசிக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே, பிராமணர் ரொம்ப பசியோட வந்திருப்பாரு, நீங்க 2 பேரும் என் கூட கிச்சனுக்கு வாங்க, பிராமணர்களுக்கு நான் பாயாசம் செஞ்சு கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்ல, என்னது இந்த நிலைமையில கூட அதுவும் உன் கல்யாணத்தை நிறுத்த வந்த அந்த பிராமணர்களுக்கே போய் பாயாசம் செய்ய சொல்றியே, நீ செய்யற பாயாசத்தை அதுவும் நாங்க கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. அதுக்கும் பார்வதி தேவி சிரிச்சபடியே ஆமான்னு தலையாட்டுறாங்க. அடுத்த அந்த பிராமண குருவா காட்டுறாங்க. அவர் இன்னும் சில நிந்தனைய நடத்திக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து கிளி கிளி கிளின்னு சிவனை கிழிச்சுக்கிட்டே இருக்கார். ராஜா, நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி நீங்க மறந்தீங்க? சிவனோட பொண்டாட்டி சதி. அந்த பொண்ணு சின்ன வயசுலயே அந்த சிவனால ரொம்பவே கஷ்டப்பட்டு செத்து போச்சு. அந்த சிவன் தான் ஒரு கடவுள் தெய்வங்கிறதுக்காக தன்னோட மாமனாரான தட்சனை மதிக்கவே மாட்டான். கடைசியில சொந்த மாமனாரோட தலையவே வெற்ற லெவலுக்கு போயிட்டான் அந்த சிவன். வெட்டுனதோட இல்லாம மனுஷனா இருக்கிற ஒருத்தவருக்கு மனுஷ தலைய வைக்காம ஆட்டு தலைய வச்சு விட்டான். இன்னும் அப்படி இப்படின்னு நம்ம குரு அவர் வாட்டுக்க சிவனை பத்தி திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க. அப்ப கரெக்டா நம்ம பார்வதி டாலிங்க அங்க வராங்க. நந்தி பிராமணரோ, ஐயோ மாதா வந்துட்டாங்களே, நாம எந்த ரூபத்துல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, இப்ப வேற அவங்க ஆதிசக்தியோட ரூபமாயிட்டாங்க, நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயந்து நடுக்கிட்டு இருக்காரு நந்தி. ஆனா நம்ம பிராமண குருவோ பார்வதி தேவி பக்கத்துல இருக்கிறத பார்க்காம அவர் இன்னும் பேசிட்டே தான் இருக்கார். சொல்லுங்க ராஜா, இப்படி எல்லாம் செஞ்ச கேடு கட்ட ஒத்தவனுக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவிய பாத்துறாரு. தேவிய பார்த்த உடனே அப்படியே நம்ம சிவன் பயப்பட ஆரம்பிச்சிடாப்ல. போச்சு நம்ம ஆள் வந்துட்டாலே, நிச்சயம் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு பயப்படுறாரு. இவ்வளவு நேரம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த நம்ம சிவ பிராமணர் தேவிய பார்த்த உடனே கப் சிப்புன்னு ஆயிடுறாரு. இப்பதான் நம்ம ராஜா பர்வதராஜன் பேசவே ஆரம்பிக்கிறாப்ல. பிராமணரே, நம்மளோட குல தெய்வமான விஷ்ணு பகவானே என் முன்னாடி தோன்றி என்கிட்டயே உங்க பொண்ண சிவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எனக்கு உத்தரவே கொடுத்தார். நம்ம குல தெய்வமே எனக்கு இந்த உத்தரவை கொடுத்திருக்கும் போது அது எப்படி தப்பா இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல பிராமணரே, பிரபஞ்ச அதிபதியான அந்த தட்சன் அவன் கூட என்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல. சதிதேவி இறந்ததுக்கு முழுக்க அவர் தான் காரணமே தவிர சிவன் கிடையாதுன்னு அன்னைக்கு காசில எங்க கிட்ட சொன்னார் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு டாடி. இதெல்லாம் கேட்கிற நம்ம சிவ பிராமணர் தேவியை பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு முழிச்சுக்கிட்டு ஒண்ணுமே பேச முடியாம இருக்க. அப்ப நம்ம பார்வதி தேவி சிவன் கிட்ட போய், பிராமணரே சாப்பாடு ரெடியா இருக்கு, முதல்ல வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நான் இந்த பிராமணர்களுக்காக பாயாசம் செஞ்சிருக்கிறேன், முதல்ல அவரை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறமா அவரோட சொற்பொழிவா ஆத்த சொல்லுங்க, பொறுமையா எல்லாரும் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவும் சரின்னு சொல்ல தேவி நம்ம சிவனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நந்தி தேவர், அச்சோ நம்ம சிவன் தனியா மாட்டிக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாரு. கட் பண்ணி பார்த்தா நம்ம பார்வதி தேவி சிவனை டைரக்டா கிச்சனுக்கே கூட்டு வந்து உட்கார வச்சு ஒரு வெள்ளி தட்டு வச்சு அதுக்கு மேல ஒரு வெள்ளி கிண்ணத்தை வச்சு அதுக்குள்ள பாயாசத்தை ஊத்தி கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு முறைச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஆனா நம்ம சிவனால அந்த கிண்ணத்தை கூட ஒழுங்கா பிடிக்க முடியல, அப்படியே தட்டு தடுமாறுது. ஒரு வழியா தட்டு தடுமாறி பாயாசத்தை குடிக்கலாமேன்னு போகும்போது தேவி ஒரு சின்ன அழகான கோவத்தோட, உங்களை என்ன வேலை செய்ய சொன்னா இங்க வந்து நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்க இந்த வீட்டுல ஒன்னும் மாப்பிள்ளை ஆயிடல, அதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் நீங்க நாடகம் போட்டு அம்மா அப்பாவை ஏமாத்திக்கிட்டே தெரிஞ்சா எப்படி, உங்களை பத்தி அவங்க அப்புறம் என்ன நினைப்பாங்க, சிவனா இருந்துகிட்டே சிவனை இப்படி நிந்தனை செய்யறீங்களே, சரி உலக நன்மைக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க, இனிமே நீங்க உங்க நன்மையை மட்டும் பாருங்க, சரி உங்களை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க, ஆனா என்ன பத்தியும் கூடமா நீங்க யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலையோட கேக்குறாங்க. அப்ப நம்ம சிவன் என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம பார்வதி தேவிய பாத்துக்கிட்டே இருக்க. உடனே பார்வதி தேவி, என்ன எதுக்கு பாக்குறீங்க, பாயாசத்தை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம சிவன் என்ன மாதிரியே இந்த கிண்ணத்துல எல்லாம் பாயாசம் சாப்பிட்டா அவருக்கு பிடிக்காது, நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு தட்டு இல்ல
வாழை இலையில அப்படியே ஊத்தி அடிச்சு மாட்டணும், நக்கி நக்கி சாப்பிடணும். அதே மாதிரிதான் அவரும் எனக்கு கிண்ணம் எல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு எல்லா பாயசத்தையும் அப்படியே தட்டுல ஊத்தி சாப்பிட போவார். அப்பவும் நம்ம பார்வதி தேவி அவரை சாப்பிட விடாம நீங்க ஒண்ணு சொல்லுங்க, எப்படி நமக்கு கல்யாணம் நடக்கும்? அப்படி கல்யாணம் நடக்கும்போது கல்யாணத்தன்னைக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்காக இங்க நீங்க வரும்போது யார் யாரெல்லாம் கூட கூட்டிட்டு வருவீங்கன்னு ஃபுல் எக்ஸைட்மெண்டோட கேக்குறாங்க. அப்ப நம்ம சிவன் யார் யார கூட்டு வருவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது என்ன, தாலி கட்ட போறது நான் தான், அப்புறம் எதுக்கு மத்தவங்க எல்லாத்தையும் கூட்டு வரணும் அப்படின்னு இவர் கேக்குறாப்ல மனுஷன். அதுக்கு நம்ம பார்வதி டார்லிங் அப்படியெல்லாம் இல்ல ஆண்டவா, இங்க நம்ம தேவையை மட்டும் பார்க்காம சில கல்யாண விதிமுறைகளையும் கடைபிடிச்சு தான் ஆகணும். ஒரு நார்மல் கல்யாணத்துல மாப்பிள்ளை எப்பவுமே அவரோட குடும்பத்தோடையும் நண்பர்கள் கூடயும் சேர்ந்து வந்துதான் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பூலோகத்துல நடக்கிற கல்யாணம் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆசீர்வாதத்துல தான் முழுமை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா நீங்க கூட யாராவது கூட்டிட்டு தான் வரணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து சரி அதெல்லாம் விடுங்க, ஆமா என்ன பிராமணர் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க, நல்லாவே இல்லது உங்களுக்கு. முதல்ல நீங்க உங்களோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறுங்க. அடுத்து சீக்கிரமா கைலாயத்துக்கு போய் கல்யாண வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கடைசி வரைக்கும் நம்ம சிவனை சாப்பிடவே விடல. ஐயா நம்ம கெட்டப் வேற இவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம சிவனும் அவரோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறிட்டு அவராட்டுக்கு நடைய கட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப பார்த்து நம்ம தேவி சிவன் கிட்ட கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு பாவம் புள்ள ஏங்கிக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லி போனா போதுன்னு நம்ம சிவனுக்கு பாயாசத்தை எடுத்து ஊட்டி விடுறாங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே பாயாசத்தை சாப்பிட்டுட்டு குடும்பத்துல நமக்காக சமைக்கப்படக்கூடிய அந்த உணவை சாப்பிடுறதே தனி சுகந்தானே, அப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஒருவேளை பொண்டாட்டி கையால சமைச்சு சாப்பிடணுங்கிறதுக்காகவே தான் இந்த ஆம்பளை பையன் எல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆறாங்களோ அப்படின்னு அவர் டவுட் கேட்கிறார். இந்த பாயாசத்தை நான் சாப்பிடும்போது நான் தவம் செய்யும் போது கிடைக்கிற அதே சுகமும் சந்தோஷமும் கிடைக்குதுன்னு சொல்றேன். அதுக்கு நம்ம தேவி அப்போ நீங்களும் சீக்கிரமா ஒரு ஃபேமிலி மேனா மாறுங்க, சீக்கிரமா வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட கைலாயத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் சிவா ஒரு முக்கியமான விஷயம், என்ன பெத்தவங்களோட மோட்சம் பத்தின கவலையை விட்டுருங்க. அவங்க என்ன கன்னியாதானம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த உலக நன்மைக்காக எல்லா காலத்திலையும் உலகத்திலேயே அவங்க தங்கி இந்த உலகத்தை நல்லபடியா செழிப்பா வச்சுக்கிறதுக்காக இங்கேயே இருக்க போறதா சொல்லிட்டாங்க. அதனால கஷ்டப்பட்டு சிவன் இந்திரையெல்லாம் செஞ்சு நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணாம கல்யாண வேலையை பாரியாயோ போயா அப்படிங்கிறாங்க. நம்ம சிவனும் இதை கேட்டு அட்டங்கொன்னியா இது எப்பரா நம்ம ஆளுக்கு தெரிஞ்சது, இந்த பிரச்சனையை பத்தி நாம இவகிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். உடனே அவங்க என்னடா லிங் மறந்துட்டீங்களா, இப்ப நான் வெறும் சதியோ பார்வதியோ இல்ல, நான் ஆதிசக்தி, உங்கள பாதி இந்த உலகத்திலையும் பாதி. இந்த உலகத்தோட தேவை என்ன, உலகத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாம் தெரியாம இருக்குமா, இல்ல அத பத்தி எல்லாம் நான் யோசிக்காம இருந்துருவேனா? அதனால நானே என்னோட பெத்தவங்கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசிடுவேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா அவங்க உலக நன்மைக்காக அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இங்கேயே இருந்து உலகத்தை ரட்சிப்பாங்க. மோட்சத்தை விட இது ஒரு பெரிய புண்ணியமா அவங்க பாப்பாங்க. இனிமையாவது நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்கயா, போங்கயா, போ 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 அப்படின்னு நம்ம சதா ஸ்டைல சொல்லி சிவனை அனுப்பி வைக்கிறாங்க. இதை கேட்கிற நம்ம சிவனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சூப்பர்யா கிரேட்யா நம்மால இதை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா நினைச்சு மூன்று தேவர்களும் மத்த தேவர்களும் எல்லா கடவுளும் வந்து இதை ஒரு பெரிய பஞ்சாயத்தா நம்மகிட்ட பேசிட்டு போனாங்க. இவ என்னடா சாதாரணமா பாயாசத்தை சமைச்சுக்கிட்டே பிரச்சனைய சோழி எல்லாம் சிம்பிளா முடிச்சு விட்டு போயிட்டா, குடும்ப பொண்ணுனா இப்படி இருக்கணும்யா அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நந்தி பிராமணர் சிவனை தேடிக்கிட்டு கிச்சனுக்கு வந்துடுறார். மகாதேவா கைலாயமலைக்கு கிளம்பலாமா இல்ல இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு நக்கலா சிவனை கேட்கிறார். அடுத்து நம்ம நந்தி பாயாசத்தட்ட பார்வதி தேவி கையில பார்த்ததும் ஆண்டவா பாயாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாக்குல எச்சி ஊற ஊற கேட்கிறாப்ல மனுஷன். அவருக்கு வேணுமா? நம்ம சிவனும் சூப்பரா இருந்துச்சு நந்தி, செம்ம டேஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ஆனா நீயும் சாப்பிடறானோ இல்ல இவனுக்கு ஒரு பார்சல் பண்ணி கொடுக்கணும் நம்ம சொல்லவே இல்லை. பார்வதி தேவி சிரிச்சுக்கிட்டே போய் ஒரு பெரிய மூடி போட்ட ஒரு பாத்திரம் நிறைய பாயாசத்தை எடுத்துட்டு வந்து நந்தி கிட்ட, நந்தி இந்த பாயாசத்தை கைலாய மலையில இருக்கிற எல்லா பக்தர்கள் ரிஷிகள் சிவகணங்கள்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீயும் நல்லா சாப்பிடு, மாப்பிள்ளையோ பொண்ணோ ரெண்டு பேர்ல யாரு புகுந்த வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது கொண்டு வரணும், புகுந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போதும் அங்க இருந்து ஏதாவது கொண்டு போகணும், இதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாச பாத்திரத்தை சிவன் கிட்ட கொடுக்குறாங்க. சிவனும் ரொம்ப ஹாப்பியா அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு நந்தியோட கைலாயத்துக்கு கிளம்பிடுறாப்ல. எல்லாம் முடிச்சு சிறப்பா அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம தேவி இவர் என்ன இன்னும் உலக நன்மை இருக்காரே அப்படின்னு கொஞ்சம் கவலையோட சிவனை பாக்குறாங்க. கட் பண்ணி பார்வதி தேவியோட அப்பா அம்மாவை கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப நடந்ததை பத்தி ஒரு சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்காங்க. அவர் அம்மா கிட்ட தான் பொண்டாட்டி கிட்ட மீனாவதி அந்த பிராமணர் சொன்ன விஷயங்களை எல்லாமே நீ கொஞ்சம் பெருசா எடுத்துக்க கூடாது சரியா அப்படிங்கிறார். அதுக்கு மீனாவதி தேவி ஆமா மகாராஜா, அவரு நம்ம மனசுல ஏற்கனவே இருந்த அந்த கவலையையும் குழப்பத்தையும் தான் அப்படியே தூண்டி விட்டு இருக்கிறார், நாம மறந்த விஷயத்தை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி விட்டு இருக்கிறார், வேற ஒண்ணு அவர் பெருசா தப்பா சொல்லலையே அப்படின்னு கேட்கிறாங்க. சரி அதை பத்தி இனிமே யோசிக்க வேண்டாம், அதை யோசிச்சு எந்த பலனும் கிடையாது. சிவன் பார்வதி கல்யாணத்தை
இனி நிறுத்துறதுங்கிறது நடக்காத காரியம்னு சொல்லிடுறாரு. அதை பத்தி இனி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் சிவன் பார்வதி கல்யாணத்துக்கு சம்மதமும் சத்தியமும் நம்ம ஏற்கனவே செஞ்சு கொடுத்துட்டோமே. ஆனா நம்ம பார்வதி சிவன் கூட சந்தோஷமா இருப்பாளா மகாராஜா அப்படின்னு கொஞ்சம் கவலையோட கேக்குறாங்க. அப்ப பர்வதராஜன், இங்க பாருமா, இந்த மாதிரி சந்தேகத்தோட மாப்பிள்ளை மேல சந்தேகத்தோடையும் கவலையோடையும் செய்யப்படக்கூடிய கன்னியாதானம் எந்த ஒரு மோட்சத்தையும் நமக்கு கொடுக்காது அப்படின்னு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நம்ம சிவனும் தேவர்களும் போட்ட அந்த ஸ்கெட்சை ரொம்ப சிம்பிளா நாம கன்னியாதானம் பண்ணும்போது முழு திருப்தியோட கொடுக்கணும், அப்பதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சிம்பிளா சொல்லிடுறாரு. அதுக்கு நம்ம மீனாவதி தேவி, நீங்க எப்படி என்னவோ எனக்கு தெரியாத மகாராஜா, ஆனா ஒரு அம்மாவா எனக்கு மோட்சத்தை அடையறதை விட என்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். என்னால இந்த கவலையில இருந்து முக்தி அடைய முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா நிச்சயமா நான் உங்களுக்காக முயற்சி செய்வேன்னு சொல்றாங்க. அடுத்து கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க தேவர்களும் சிவகணங்களும் சிவன் முன்னாடி நின்னுட்டு சிவன் இந்த ப்ராப்ளத்துக்கான அந்த சொல்யூஷனை என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் தேவராஜர் இந்திரா பார்வதி தேவி அவங்களாவே முன் வந்து நானே எங்க அப்பா கிட்ட பேசி அவரோட மோட்சத்துக்கான அந்த ஆசையை தூக்கி போட வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. எப்படி மோட்சத்துக்கான ஆசையை தூக்கி போட்டுவிட்டு உலக நன்மைக்காக இங்கேயே நீங்க இருங்க, உலகத்தை ரட்சிங்கன்னு பொண்ணு அப்பா கிட்ட சொல்லி சரி கட்டிட போறாளா? நீங்க எல்லாரும் இனிமே இதை பத்தி கவலைப்படாம பார்வதி செஞ்சு கொடுத்து இந்த பாயாசத்தை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கிறார். இந்திரதேவர் பாயாசத்தை பார்த்துட்டு, சிவனே பாயாசம் கொண்டு வந்துதான் கொண்டு வந்தீங்க, இவ்வளவு சின்ன பாத்திரத்துல கொண்டு வந்திருக்கீங்க, இது எப்படி எங்க எல்லாருக்கும் பார்த்தோம்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், இந்திரரே இந்த பாத்திரத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இது அந்த அன்னபூரணி தேவியே அவங்க கையால கொடுத்த பாயாச பாத்திரம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த முழு உலகத்துக்கே பாயாசத்தை கொடுத்தாலும் அந்த பாத்திரத்துல இருக்கிற பாயாசம் காலியே ஆக வாய்ப்பில்ல, காலி ஆகாதுன்னு சொல்லிட்டு நந்தி எல்லாருக்கும் பாயாசத்தை எடுத்து கொடுன்னு சொல்ற. நந்தி தேவர் எல்லாருக்கும் பாயாசத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய பாயாசம் அல்ல அதுல வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம சிவகணங்கள் எல்லாம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்னு அடுத்தடுத்த ரவுண்ட் போயிட்டே இருக்காங்க. நந்தி தேவர், பாத்தீங்களா என்னோட அன்னபூரணி மாதா அவங்களோட லீலையால எவ்வளவு அழகா ஒரு பெரிய பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கும் சின்னதா இந்த பாயாசத்தை போட்டு நமக்கும் வயிறார இனிப்ப கொடுத்திருக்கிறா. அவ அன்னபூரணி தானே, பெக்கலனாலும் அவ நமக்கு தாய்ங்கிற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்ல ஓவரா புகழ ஆரம்பிச்சிட்டாப்ல. கட் பண்ணா பார்வதி தேவி அவங்க அப்பா கிட்ட போய் இத பத்தி பேச போறாங்க. பர்வதராஜன் கிட்ட, அப்பா நீங்களும் அம்மாவும் பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அந்த பிராமணர் சொன்னதை கேட்டு நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுதேப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பர்வதராஜன், குழப்பம் கிடையாதுமா, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், ஆனா குழப்பம் உங்க அம்மாவோட சுபாவமாச்சே, அவதான் கொஞ்சம் யோசிச்சா, ஆனா நீ இத பத்தி எல்லாம் ஒன்னும் பெருசா கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கும் சிவனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்வதி அந்த பிராமணர் சாப்பிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்க, சாப்பிட்டு எப்பவோ இங்க இருந்து அவர் கிளம்பிட்டாருப்பா, ஆனாப்பா அந்த பிராமணர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பாவோ, எனக்கு தெரியாதேமா, யார் அந்த பிராமணர் அப்படின்னு திருப்பி பார்வதி தேவி கிட்ட கேட்க, அவர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அந்த சிவன் தான், உங்க வருங்கால மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னது மாப்பிள்ளையா? சிவனா? அவரே இந்த அரண்மனைக்கு வந்து ஏன் அவரையே திட்டி பேசிக்கணும், அவரே வந்து அவரை ஏன் இழிவா பேசணும், எனக்கு ஒன்னும் புரியலையேமா அப்படின்னு பதறாரு. பார்வதி தேவியோ, உலக நன்மைக்காக அவர் அப்படி செய்ய வேண்டியதா போச்சு, உங்க மனசுல சிவன் பத்தின அந்த குழப்பத்தை உண்டாக்கி நீங்க கன்னியாதானம் கொடுக்கும் போது குழப்பத்தோடையும் சந்தேகத்தோடையும் உங்களை கொடுக்க வைக்கிறது அவரோட பிளான். இதன் மூலமா நீங்க மோட்சத்துக்கு போறத அவர் தடுக்க பார்த்திருக்கிறார். அப்படி மோட்சத்துக்கு போறத தடுத்துட்டா இங்க மலையும் காடும் கரையும் அப்படியே சிறப்பா செழிச்சு இருக்கும். உங்களோட ஆசீர்வாதத்தால இந்த வனப்பகுதி அப்படியே செழிப்பா இருக்கும், இயற்கை பேணி பாதுகாக்கப்படும். அதுக்காக தான் அவங்க பிளான் போட்டிருக்காங்க. எல்லா தேவர்களும் எல்லா கடவுளும் சேர்ந்து போட்ட ஸ்கெட்ச் இது அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிருச்சு பெத்த தகப்பங்கிட்ட. அவரோ மோட்சம் அடைகிறது அப்படிங்கிறது எல்லா பேரும் எதிர்பார்க்கிற ஒண்ணுதானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க, இப்படியே மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு சொல்லிட்டு முக்கிய பொறுப்புல இருக்கிற காலாகாலத்துக்கும் இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிற ஆட்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டா அப்புறம் உலகம் எப்படி இருக்கும், உலகம் எப்படி இயங்கும்? நீங்க மோட்சம் வேணும்னு கேட்டு போயிட்டீங்கன்னா மலையும் வனமும் உலகத்துல அழிஞ்சு போயிடும். என் கூட பிறந்த அக்காமார்கள் எல்லாம் மோட்சம் வேணும்னு போயிட்டாங்கன்னா இந்த உலகத்துல நதியே இல்லாம போயிடும். சந்திர மோட்சம் வேணும்னு போயிட்டாருன்னா இந்த உலக சுற்றுப்பாதையே மாறி போயிடும், உலகம் அழிஞ்சு போயிடும். அதனால முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களோட பொறுப்பை உணர்ந்து முக்தி அடைய ஆசைப்படக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுது. ஆஹா, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுமா, கொஞ்சம் சுயநலத்துல என் தர்மத்தை நான் மறந்து விட்டேன், நான் முக்தி அடைந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னங்கறத நான் யோசிக்காம விட்டுவிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னை கன்னியாதானம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இங்கேயே இருந்து இந்த உலகத்தை ரட்சிக்க போறதா அவரே பெரிய மனசோட ஒத்துக்கிட்டார். ஒரு வழியா அந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சா அடுத்து பர்வதராஜனும் மீனாவதி தேவியும் பார்வதியோட பாட்டியம்மாவை வரவேற்கிறதுக்காக ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. அப்ப பர்வதராஜன் மீனாவதி தேவி, இப்பயாவது உங்க அம்மா அவங்களோட கோபத்தை, அந்த கோபமான சுபாவத்தை கொஞ்சமாவது குறைச்சிருக்காங்க, வயசாகி போச்சு கிளவிக்கு, ஆனா கோபம் மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இல்ல அது இன்னும் அப்படியே தான் கிடக்கு அப்படிங்கிறாங்க மீனாவதி தேவி. அவங்க வெளியில கோபப்படுவாங்க, ஆனா மனதளவுல ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்றாங்க. அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுறாங்க மீனா. அப்ப ரொம்ப கரெக்டா இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த நம்ம பார்வதியோட பாட்டியம்மாவை நமக்கு காட்டுறாங்க. அரண்மனைக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. மகளும் மருமகனும் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பர்வதராஜ மாமியார் கிட்ட, நீங்க பார்வதியோட கல்யாணத்துக்கு வந்ததுனால இனி நான் எந்தெந்த கல்யாண விதிகளை ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த சம்பிரதாயங்களை நான் ஃபாலோ பண்ணணும்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே சிறப்பா நின்னு பாத்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம பாட்டியோ, ஆமா ஆமா நீங்க யாரு, பெரிய ராஜா பர்வதராஜ, உங்களுக்கு எல்லாம் போர் செய்யறது மட்டும் தான் தெரியும், பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்களே, பொண்ணுக்காக கல்யாண சம்பிரதாயம் என்ன, விதிமுறைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா, உங்களுக்கெல்லாம் அது தோணாதே அப்படின்னு சொல்லி
ராஜாவையே நோஸ்கட் பண்ணி விடுது அந்த அம்மா. அடுத்து அந்த பாட்டியை பாக்குறதுக்காக ஜெயாவும் விஜயாவும் பாட்டிமா பாட்டிமான்னு அப்படியே ஓடி வராங்க. அப்ப இந்த கிழவி, ஆமா யாரு இந்த 2 வேலைக்கார பொண்ணுங்க அப்படின்னு மீனா கிட்ட கேக்குறாங்க. மா வேலைக்கார பொண்ணுங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, இவங்க 2 பேரும் நம்ம பார்வதியோட சின்ன வயசுல இருந்து பாலிய சிநேகிதிங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் பாட்டிமா, வேலைக்காரிகளை கூட வீட்டுல அரண்மனையில வச்சுதான் வளர்க்குறீங்களா? சரி சரி, அரண்மனையில இருந்து அறுந்துட்டு போட்டோம், ஆனா ஒழுக்கமான பொண்ணுகளா ஒரு இடத்துல அடங்கி ஒடுங்கி உட்கார சொல்லு, இருக்க சொல்லு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா பார்வதியும் அதை பார்த்து கெட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க என்னோட பேத்தி பார்வதியை காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா அங்கதான் நம்ம பார்வதி தேவி கையில மாலையோட, நான் இங்கதான் இருக்கேன் பாட்டிமா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி தேவியை பார்த்ததும் தான் பாட்டிமா சிரிக்கவே செய்யுது. பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, மன்னிச்சிருங்க பாட்டிமா, உங்களுக்காக இந்த மாலையை ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா அதனாலதான் உங்களை வரவேற்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாயி போச்சு அப்படின்னு சொல்லி பாட்டிமாக்கு மாலையை போட்டு விடுறாங்க. உடனே அந்த அம்மா, எப்படி இருக்க பார்வதி, உன்ன ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பர்வதராஜன் கிட்ட, கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு பெரிய நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க போல, இல்லனா இவ்வளவு அழகான தேவதை மாதிரி இருக்கிற பார்வதி உங்களுக்கு பொண்ணா பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திரும்பி சொல்லி, ஏதோ நம்ம பர்வதராஜனுக்கு அழகான பொண்ணுங்களே பிறக்காத மாதிரி, ஏதோ ஒரு அசிங்கமா இருக்கிற ஆள் மாதிரி மறுபடியும் நோஸ்கட் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் இவங்க கழுத்துல இருந்த இவங்க போட்டுவிட்ட அதே மாலையை மறுபடியும் பார்வதி கழுத்துல போட்டு பார்வதியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோ நம்ம பார்வதி தேவியோட கல்யாணத்துக்கு எல்லா கல்யாண சம்பிரதாயங்களும் தெரிஞ்ச சட்டுன்னு பேசக்கூடிய ஒரு கோவக்கார கிழவி ஒரு பாட்டிமா இன்ட்ரோ பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்களால சிவன் பார்வதி கல்யாணத்துல என்னென்ன கூத்து நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். மறக்காம அடுத்தடுத்த பாட்டுகளையும் பாருங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாலயோ ஷேர் பண்ணி விடுங்க.